இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30வது வேத வசனம். 2 நாளாகமம் 20:30. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே இது நம்ம ஏறக்குறைய ஒரு 5-6 வாரங்கள் இந்த வசனத்தில் நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆகையினால நான் இதனுடைய பின் சரித்திர குறிப்புகளை இந்த ராத்திரி வேளையில சொல்லுவதற்கு விரும்பவில்லை. வனாந்தரத்திலே பட்டயத்துக்கு தப்பின ஜனம் இரக்கம் பெற்று இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்ததாம். அப்ப பட்டயம் உண்டு, பட்டயத்திற்கு கர்த்தர் தப்புவித்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்துல பல பட்டயங்கள் நமக்கு நேராய் எதிரடித்து வந்தது. ஆனால் எல்லா பட்டயங்களில் இருந்தும் கர்த்தர் தப்புவித்து வார்த்தையாகிய பட்டயம், சதி திட்டம் என்கிற பட்டயம், பல மறைமுகமான கண்ணி என்கிற பட்டயம், இப்படி நிறைய விதத்திலே பட்டயங்கள் நமக்கு வர்ணிக்க முடியும். ஆகையினால இப்படிப்பட்ட எல்லா பட்டயங்களும் ஜீவிதத்துக்கு விரோதமாய் சுற்றி வந்த வேளையில கர்த்தர் அந்த பட்டயத்திற்கு ஒப்பு கொடாதபடி கிருபையால் பாதுகாத்து ஒரு இளைப்பாறுதலை பிரவேசிக்க நமக்கு ஜீவனை தந்து இன்றைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வனாந்தரத்தில் பட்டயத்துக்கு தப்பின ஜனம் இரக்கம் பெற்றது போல இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். யோசபாத்தினுடைய ராஜ்யபார காலம், அதைத்தான் நம்ம வாசித்தோம். ஏற்கனவே நான் ஒரு முறை இதை வாசித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் இந்த பகுதியில இருந்து சில வசனங்களை நினைப்பூட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஆனாலும் அந்த பகுதி நிறைவு பெறவில்லை. இன்றைய தினம் ராத்திரி வேளையும் நிறைவு பெறாத இந்த பகுதி 1-2 வசனங்களை நினைப்பூட்டி குறிப்பிட்ட வேளை நான் நிறுத்த வேண்டும். முதல் பகுதி நான் தீர்மானித்த வேளை ஆகிவிட்டது நிறுத்துவதற்கு. ஆனாலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் நிறுத்தவும் முடியாது. அதுல வாசிக்கும் போது 2 நாளாகமம் அதனுடைய 20வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்தோம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமைதியாயிருந்தது, அல்லது சமாதானமாயிருந்தது, அல்லது ஒரு கலக்கமும் இல்லாமல் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுற்றுப்புறத்தாரால் பிரச்சனை இல்லாம தெய்வம் யோசபாத்தினுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் பாதுகாத்தார். சுற்றுப்புறத்தாரால் பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கப்பட அவன் என்னென்ன காரியங்கள் அவன் செய்தான். அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது பைபிள் அதிலே சொல்லுகிறது, அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் அந்த யோசபாத்தின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் குதிகால் உயர்த்தினார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய், யோசபாத்தின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் அவனுக்கு விரோதமாய் பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். இந்த அம்மோன் யார், மோவாப் யார்? அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் தலைமுறை தலைமுறையாய் தெய்வ சபைக்கு என்ன செய்யக்கூடாது, உட்படலாகாது. அது பைபிள் வசனம். அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் தெய்வ சபைக்கு உட்படலாகாது. இது பைபிள்ல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஆனா இவங்க சபைக்கு உட்படலாகாது. இப்போ சபைக்கு நான் உங்களுக்கு நேர செய்திக்குள்ளாய் போய் சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். இவர்கள் நேரே சர்ச்சுக்குள்ள இவங்களுக்கு வர முடியல. வர முடியாத காரணத்தினால் இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனை சேவிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கலக்கம் உண்டாக
யுத்தம் உண்டாக்க, பிரச்சனை உண்டாக்க வெளியே தேசத்தில் இவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அதிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை ஒன்று வாசிங்க. அதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். இந்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு கழிந்த நாட்களை சொல்லியிருந்தேன். ஆனாலும் மறுபடியும் இந்த ராத்திரி வேளையில அதை நினைப்பூட்டி கடந்து போக விரும்புகிறேன். அம்மோன் மோபாபு புத்திரர் தெய்வ சபைக்கு உட்படலாகாது. தெய்வ ஜனத்தோடு அவங்க ஒத்து போகிற கூட்டம் அல்ல. காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய பின் சரித்திரம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு உரியது. ஆகையினால அவர்கள் தெய்வ சபைக்கு உட்படலாகாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டார். இவர்கள் இப்ப வெளியே நின்றுட்டு தெய்வ சபைக்கு உட்பட்ட யோசபாத்தினுடைய ராஜ்யபாரத்துக்கு விரோதமாய் இவர்கள் வந்து யுத்தம் பண்ணுவதற்கு திட்டம் போட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை யோசபாத் அறியவில்லை. யோசபாத்துக்கு வந்து அறிவிப்பு கொடுக்கிறாங்க. அம்மோன் புத்திரரும் மோபாபு புத்திரரும் அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு கடலுக்கு அக்கறையில நிக்கிறாங்க. நீர் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கு ஒரு குரூப் வருகிறதானால் நம்ம உடனே என்ன செய்வோம்? நம்ம அதற்கேற்ற நபர்களை ஆயத்தப்படுத்துவோம். அங்கே இருந்து இங்க வருவதற்கு முன்ன அங்கே ஒன்றில் ஒழுங்கான பேச்சு சமரசமா பேசி, நீ இங்க பிரச்சனைக்கு ஒண்ணு வராத, உனக்கு தேவை உள்ளத நாங்க தந்து உன்னை பரிகரிக்கலாம், நீங்க யுத்தத்துக்கு வரண்டான்னு சொல்லி அங்கே நிறுத்துவாங்க. சமாதான பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை. ஆனா இந்த யோசபாத் வந்து சமாதான பேச்சுவார்த்தையோ மற்றொன்றையும் அவன் எடுக்கல. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது யோசபாத் அவன் பயந்துட்டான். இவங்க யுத்தத்துக்கு வர்றாங்களா, இவங்க பிரச்சனைக்கு வர்றாங்களா, இவங்க போராட்டத்துக்கு வர்றாங்களா? ஆண்டவரே, என்னால் இவர்களோடு யுத்தம் பண்ணி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அவர்கள் தேவனை அறியாதவர்கள் 1, 2 முறைகேடாய் பிறந்தவர்கள் 2, 3 தெய்வத்துக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாதவங்க. தெய்வத்தை பற்றி சொன்னா இவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள திராணியற்றவர்கள். ஆகையினால இவங்களுக்கு கூட எல்லாம் பேசி நம்ம சமயத்தை வீணடிக்கிறத விட அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாளில நம்ம வந்து இருக்கிறோம். இந்த வருஷத்தை நீங்க எப்படி கையாண்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சிலவற்றை நான் கண்ணால் பார்த்ததினால் நான் அறிந்திருக்கிறேன், சிலவற்றை காதால் கேட்டதினால் அறிந்திருக்கிறேன், சிலவற்றை சிலருடைய செயல்பாடுகளினால் அறிந்திருக்கிறேன், சிலவற்றை கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்தி சிலதை அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இது ஊழியக்காரனும் நேரே தெய்வ லோகத்திலிருந்து வந்ததல்ல, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் வெளிப்படுத்தி
அறிந்த காரியமும் உண்டு, மனுஷனால் சொல்லப்பட்டு அறிந்ததும் உண்டு. சிலருடைய செயல்பாடை கண்டு நம்ம ஆவியினால் பகுத்தறிந்த காரியங்களும் உண்டு. ஆனால் எதுவாகட்டும் அப்படியே இருக்கட்டும், இந்த யோசபாத் அந்த முறையை கடந்து போவதற்கு, அந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? யூதா எங்கும், அந்த தேசம் முழுவதும் பிரச்சனையை பரிகரிக்க உபவாச ஜபத்தை வெளியே அறிவித்தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், சத்தமா கர்த்தரை துதிப்போம். இதுவரை நீங்க பிரச்சனை பரிகரிச்சது எப்படி என்பது அல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுக்கு ஒரு தெய்வீக ரகசியத்தை சொல்லுகிறேன். ஜெயிக்க முடியாத இடத்தை உபவாசமும் ஜபத்தினாலும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் தைரியமா இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஒருவேளை இன்னும் ஜபத்துல பரிகரிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம், ஆனா பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ராத்திரி வேளையில சில நிமிடங்கள், கரெக்டா இனி 50 to 55 நிமிடங்கள் இருக்கிறது. அடுத்த நாளுக்குள், அடுத்த புதிய வருஷத்துக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு இதுவரை நீங்க பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அந்த பிரச்சனையில தருணம் செய்தீங்க? ஒருவேளை உபவாச ஜபத்துல தருணம் செய்திருக்கலாம், ஒருவேளை ராத்திரி பகலா தெய்வ சமூகத்துல அழுது ஜெபித்து தாவீது ஜெபிக்க உள்ள இருந்தது மாதிரி இருந்து ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் புதிய நாள் வரும்போது, புதிய வாரம் வரும்போது, புதிய மாதம் வரும்போது, புதிய வருஷம் வரும்போது, ஒரு விஷயம் ஒரு மனுஷனால் சொல்லப்பட்டோ கர்த்தரால் உணர்த்தப்பட்டோ வரும்போது நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், யோசபாத் யூதா தேசம் எங்கும் உபவாசத்தை கூர்வித்து ஜனத்தை ஒருமுகப்படுத்தினான். ஒரே லைனுக்குள், ஒரே கோட்டைக்குள், ஒரே தத்துவத்துக்குள் அவன் கொண்டு வந்தான். நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? உங்க குடும்பம், தாயும் தகப்பனும் உங்க பிள்ளைகளுமா சேர்ந்து உபவாசித்து தெய்வ சமூகத்திலே ஜெபிப்பீர்களானால் பரிகரிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த ராத்திரி வேளையில, தெய்வமே இதுவரை பிரச்சனை எப்படி பரிகரித்தேன் என்றல்ல, இனி வர போகிற நாட்களில் எங்க வாழ்க்கையில, எங்க ஆத்மீக ஜீவிதத்துல, எங்க குடும்ப ஜீவிதத்துல, எங்க பிள்ளைகளுடைய வாழ்வுல வர இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி இந்த ஜாதி வகை பிசாசு மாறுவதில்லை. அல்லேலூயா. உபவாசத்தை கூறுவித்தான். உடனே உபவாசங்க ஆரம்பிச்சாங்க. உபவாசம் என்பது ஒன்று, அதுல இருந்து ஜெபித்து ஜெயம் பெற்றவர்களுக்கு லகுவான காரியம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. உபவாசம் இருந்து ஜெபத்தில் பதில் கண்டால் அது ஒரு லகுவா முடியும். ஒன்னில் ஒரு நாளோ 5 நாளோ 4 நாளோ சரீர சூழ்நிலைக்கு ஏற்றபடி சாப்பிட்டு, ஒரு வேளை சாப்பிட்டு ஃபாஸ்டிங், சிலர் 2 வேளை சாப்பிட்டுட்டு காலையில மட்டும் ஃபாஸ்டிங், சிலர் ராத்திரியும் பகலும் முழு நேரம், அவங்க சரீரத்துக்கு ஏற்றபடி. நான் யாரையும் நிர்பந்திக்கல, பலவந்த பண்ணல. அப்படி இருந்து உண்மையா நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு உண்டைகள் அந்த காரியத்துல கர்த்தருடைய கை வெளிப்பட்டு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அப்படி போன ஆண்டுல இந்த வருஷம்தான் ஒரு சில சூழ்நிலைகள் ஜெபிப்பதற்கு உட்கார்ந்த வேளையில ஆண்டவர் ஆலோசனை தந்தாரு. ஒரு நாளைக்கு பகல் முழுதும் என்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபிக்கணும்னு கர்த்தர் ஆலோசனை தந்தார். என்னிடத்துல தனிப்பட்ட முறையில் எனக்கு தந்த ஆலோசனை ஆகாது. நான் அதை சபையில சொல்லி, அது ஒரு செவ்வாய்க்கிழமை ஆலோசனை கிடைச்சதும் சர்ச்சைக்கு சொன்னேன். காலையில 9 to ராத்திரி 9 வரை
உபவாச ஜெபம். ஆனா இந்த சூழ்நிலையில அந்த ஆலோசனை எனக்கு கிடைக்கும்போ ஒரு வேளை என்னால சாப்பிடாம என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. அப்படிப்பட்ட பலவீனம் என்னுடைய எல்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாகணும். சர்ச்சில் அறிவிச்சேன். ஏறக்குறைய அநேக பிள்ளைகள் ஒத்துழைப்பு தந்தீங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு கூட காலையில வந்து ராத்திரி தான் முடிச்சுதான் போவாங்க பிள்ளைகள். சகோதரர்கள் உண்டு, சகோதரிமார் உண்டு, குடும்பமா வந்தவங்க உண்டு, வந்தவங்களும் உண்டு, வராதவங்களும் உண்டு. சரி, எக்ஸாரோ எதுவானாலும் அந்த ஜபத்துல அது என்னுடைய தனிப்பட்ட முறைக்காக அது கர்த்தர் ஆலோசனை தந்தார். சபையில சொன்னோம், ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபம் முடிஞ்சு 30 நாள் தகைக்கு முன்ன சில வீடுகளுக்குள்ள என்னால சில மாற்றத்தை ஆவியில காண முடிஞ்சு. ஆமேன். சில புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அப்ப யோசிச்சேன், அதை கண்டினியூ பண்ண என்ன, இந்த டிசம்பர் மாதம் வரை எல்லா மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை காலையில 9 to ராத்திரி 9 வரை உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். ஆமேன். அதே ஜெபம் 2027 தொடரும். கலண்டர்லையும் போட்டிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி ஒரு காரியம் மனசுல கொஞ்சம் மாசமா யோசிச்சேன். இந்த மாசம் இல்ல, நவம்பர் மாசம் நான் ஜனவரியிலே செய்யணும்னு சொல்லி மனசுல யோசிச்சு திட்டமிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நவம்பர் மாதம் நம்ம வில்சன் பாஸ்டர் மகன், அவன் கிராத்தூர் பாஸ்டர்னு சொல்லுங்க, எனக்கு அப்படி மனசுல டக்குன்னு வர, அவன் இருக்கும்போது ஏதோ சொல்றேன். மற்றபடி இப்பவும் பாஸ்டர் மகன் அந்த உணர்வு தான் எனக்கு இருக்கு. சொன்னாரு, எல்லா மாசம் 2வது சனிக்கிழமை ஒரு விடுதலையின் ஆராதனை என்ன செய்யணும், நடத்தணும். சபைக்கு சுகமளிக்கும் ஆராதனை. நேரம் எல்லாம் எப்படிப்பட்ட வியாதிஸ்தர்கள் ஆனாலும் கிருபையினால போய் ஜெபம் பண்ணா தெய்வம் சுகம் கொடுத்திருக்கிறார், மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். இப்போ இல்லைன்னு உண்டு. அது ஒரு விசேஷித்த உபவாச ஜெபமாய் செகண்ட் சாட்டர்டே 2வது சனிக்கிழமை 10 to 12:30. அதெல்லாம் மெசேஜ் இருக்குமான்னு நான் சொல்ல மாட்டேன். விடுதலைக்கு ஆக உள்ள ஒரு ஆராதனையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுவும் கலண்டர்ல போட்டிருக்கும், டைம் டேபிள் அதுல போட்டிருக்கு. இது எல்லா வீடுகளுக்கும் நீங்க போடுவீங்க. இந்த நாட்களை விசேஷித்த நாளாய் கருதுவீர்களானால் யோசபாத்து காலத்தில் அல்ல ஜெயம், நமக்க காலத்திலையும் ஜெயம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஏன் இவ்வளவு கடினமா சொல்றேன் தெரியுமா? யோசபாத்து ₹1 செலவாக்கல அந்த பிரச்சனைக்கு. உபவாச ஜெபத்தை கூறினான், தெய்வ சமூகத்துல யூதா ஜனங்களை ஒருமுகப்படுத்தினான். ஒரு மனம் உண்டாகணும். புரியுதா? சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மாரே, வாலிப பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு மனம் உண்டாகணும். இந்த நாளை நீங்க ஒரு விசேஷித்த நாளாய் கருதுவீர்களானால் அந்த நாள் உங்க குடும்பத்துக்கு ஒரு விசேஷ நாளா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவன் ஒருமுகப்படுத்தினான் ஜனத்தை ஒருமுகப்படுத்தி அவன் என்ன செய்தான் தெரியுமா? வாசிங்க 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் முதல் கண்டினியூ. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள், உதவி பெற்றுக்கொள்ள கூடினாங்க. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். உதவி வருகிறது உன்னதத்தில இருந்து. உன்னதத்தை மறந்து ஒரு காரியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை மறந்து ஒரு காரியம் செய்யக்கூடாது. இவனுக்கு வேணும்னா செய்யலாம். பின்னால படைபலம் இருக்கிறது. ராஜாவல்லவா, பணபலம் இருக்கும், படைபலம் இருக்கும், அதிகாரிகள் இருப்பார்கள். எல்லாரையும் ஒண்ணு ஸ்பீட் ஆக்டிவ் போல்ட்ஸ் கொடுத்து, ஏய் போங்கடா, அவன் கடலுக்கு அங்க வாரான், நம்ம கரையில நிக்கிறோம், கடல் கடந்து வரும்போ பாதி கடல்ல வச்சு தட்டி தள்ளன்னு சொன்னா ஈஸியா தள்ளி இருக்கலாம். ஆனா அவன் அதுக்கு போகல, ஈஸியா தள்ளி இருக்கலாம். கரையில நிக்கிறவனு ஓடலாம்.
அவங்க தண்ணீர வர்றவனுக்கு ஓட முடியாது, ஓடவே முடியாது. அவன் அப்படி ஒரு அமைதியா தான் வர முடியும். ஆனா இவன் ஈஸியா வேணும்னா யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். யுத்த ஆயுதம் அவன் உபயோகப்படுத்தவே இல்லை. முழங்கால் ஊன்றினான், உபவாசித்தான், ஜெபித்தான், ஜெயத்தை கண்டான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆண்டுல எப்படி இருந்தீங்களோ அடுத்த வருஷம் உபவாச ஜெபமா அதற்குரிய கனத்தை கொடுங்க. உங்க வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் எங்களை ரட்சி ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, எதிரி வாராயன்னு மார்பில் அடிச்சு அழல்ல, தேவனிடத்தில் சகாயம் தேட வந்தார்கள். லட்சியம் இதுதான். நாங்க உபவாச ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்தா தெய்வ சகாயம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கணும் தெளிவா. சகாயம் தேட கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. 13ஆம் வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த வசனம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் வாசிச்சு நிறுத்தினேன். யாரெல்லாம் வந்தாங்க? அவர்களோடு அவர்கள் குழந்தைகள் வந்தது, பெண் ஜாதிகள் வந்தார்கள், குமாரர்கள் வந்தார்கள். எல்லாரும் வந்து ஒரு வீட்டுல 5 பேர் உண்டா 5 பேர் வந்தாங்க, ஒரு வீட்டுல 4 பேர் உண்டா 4 பேர் வந்தாங்க, ஒரு வீட்டுல 10 பேர் உண்டுன்னா 10 பேர் வந்தாங்க. எதுக்கு? உபவாச ஜெபத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் வந்து வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் மகனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரின் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத், கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெய்வ சமூகத்துல நம்ம இருந்தா நம்ம யாரு கூட சண்டைக்கும் வாக்குவாதத்துக்கும் பிரச்சனைக்கும் போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஆயுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்லுவேன், ஒரு மாசத்துல 2 தடவை ஆகிலும் நான் இந்த சென்டென்ஸ் உபயோகப்படுத்துவேன். விசுவாசிகள் யாரு கூட சண்டை போகக்கூடாது. ஆமென். விசுவாசிகள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. விசுவாசிகள் தேவையில்லாத இடத்துல போய் கூட்டம் கூடுற இடத்துல நிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய சமயம் இருந்தா நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. 5 பேருக்கு பேரை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனம் தாத்தாக்கு தகப்பனை மகனுக்கு பேர் சொல்லி, தகப்பனுக்கு பேர் சொல்லி, தாத்தாயாருக்கு பேர் சொல்லி, பாட்டனுக்கு பேர் சொல்லி, முப்பாட்டனுக்கு பேர் சொல்லி, அடுத்தம் பாட்டனுக்கு பேரை சொல்லி ஆகன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு எண்ணி பாருங்க. 5 தலைமுறை சொல்லி 6ஆம் தலைமுறையிலாகும் அவனை ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின வேளையில் அவன் சொல்றான், யோசபாத்தே ராஜாவே, இது கொண்டு நீ இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ பயப்படாண்டாம். முதல் கர்த்தரையும் கர்த்தருடைய சமூகத்தையும் தேடுகிற குடும்பம் ஒரு நாளும் மீட்கப்பட்டு போகாது. கைகளை தூக்கி சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இந்த மெசேஜ் பேச ஆரம்பிச்சா நிறைய வார்த்தை இருக்கு. எந்தெந்த குடும்பம் என் ஆண்டவரை கனம் பண்ணி, உங்களை ரட்சித்த தெய்வத்தை கனம் பண்ணி நீங்க கர்த்தரை முன்ன நிறுத்தி போகிறீர்களோ, அந்த குடும்பத்துக்கு விரோதமா அம்மோன் அல்ல, மோபாப் அல்ல, சீயோதோனியர்கள் அல்ல, பார்வோன் அல்ல, நேபுகாத் நேச்சர் அல்ல, எவ்வளவு பலமுள்ளவன் கொடிகட்டி பறக்கிறவன் வந்தாலும் அவன் தூரதான் நிப்பான். தெய்வ ஜனம் ஜெயிக்கும். ஆமென். ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே எழும்பி நிற்போம். இந்த யுத்தம் உங்களுக்கு உரியதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். இந்த வருஷத்துல நிறைவு பெறாத சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சு இனி அடுத்த வருஷத்துல கஷ்டம் இல்லை, அடுத்த வருஷத்துல பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷத்துல போராட்டம் இல்லை. இல்ல இல்ல இல்ல, தொடர்ந்து சிலது நடந்து கொண்டே இருக்கும். யோசபாத் ஜனத்தை ஒருமுகப்படுத்தி தெய்வ சமூகத்துல விழுந்து கடந்து உபவாசித்து ஜெபித்தான். தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் தெய்வ சமூகத்திலே தரித்திருப்போமானால், விழுந்து கிடப்போமானால், ஆண்டவருடைய ஆவியானுடைய கிரியை இந்த ராத்திரி வேளையில, இன்று ராத்திரி அதிகாலைக்குள்ளால சில இடங்களில கர்த்தருடைய கை வெளிப்படுவதை உங்களால் அறிய, உணர, சுதந்திரிக்க முடியும். ராத்திரி வேளையில கைகளை உயர்த்தி, பரத்துக்கு நேராய் உயர்த்தி, அந்த லேவியன் மேல் 5 பேருடைய பேரை சொல்லி 6வது தலைமுறை பாருங்க பாருங்க. ஆண்டவருடைய கிரிய சொல்லக்கூடாதா? தகப்பனுக்கு பேரை சொல்லி இன்ன மகன்னு சொல்லலாமே? இல்ல இல்ல. ஏன் இத்தனை தலைமுறை சொல்றாரு தெரியுமா? அத்தனை பேரும் தெய்வ சமூகத்துல நிலை நின்ற தகப்பன்மார், நித்தனை தலைமுறைகள், முற்பிதாக்கள் தெய்வ சமூகத்துல நின்னாங்க. ஆகையினால தெய்வ சமூகத்துல நிலை நின்ற தலைமுறையின் மேல் தெய்வத்தினுடைய வார்த்தையை கர்த்தர் வைத்தார். இந்த ராத்திரி வேளையில நீங்க தெய்வ சமூகத்துல நின்னா உங்க பிள்ளைகளை கொண்டு தெய்வ சப்தத்தை கர்த்தர் துவனிக்க பண்ணுவார். வாய்களை திறந்து தெய்வமே, இப்படிப்பட்ட கிரியைகளை எங்க குடும்பத்துல, எங்க சபையில, எங்க தேசத்துல பரிசுத்த ஆவியானவர் நீர் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு வேளையில ஹalleluya rikamdona kana risamdola karadia auda shekara kanadia hallelujah stotram 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 இளைப்பாறு தரும் தேவா களைத்தோ ஓரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோ ஓரை தேற்றிடுமே. நிழலந்தம் தன்றோ சுகமா தங்கிடுவே. சிலுவை நிழலந்தம் தன்றோ சுகமா எங்கு தங்கிடுவே. திருப்பாதம் வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமத அன்பை நடைந்தே தேவா சமூகத்திலே தாமத அன்பை நடைந்தே தேவா. ஜீசஸ் ஹalleluya. ஆண்டவருடைய கிருபை இளைப்பாறுதலை தருகிற தெய்வம். பட்டயத்துக்கு தப்பின ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது போல இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல். இந்த ராத்திரி வேளையில தெய்வ பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்து நடத்துகிற தேவனுடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். வருகிற வருஷத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை கூட, காரணம் இது அந்த இடைவேளையில இது கொடுத்தா அந்த வேலையும் முடிஞ்சிடும், இல்லைன்னா முடிஞ்சதும் எல்லாரும் போவாங்க, அது பெண்டிங்கில் ஆகும். ஆகையினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கழிந்ததான நவம்பர் மாதம் அந்த உபவாச ஜெபத்துல நவம்பர் மாதம் நான் அந்த டேட்டை எழுதி வச்சிருந்தேன். அந்த டேட்ல ஜெபம் பண்ணிட்டு பைபிளை வாசிக்கும் போ இந்த வசனம் என்னுடைய இருதயத்துக்கு இதை வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்தால் நலமாய் இருக்குமே என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் தந்தார். அந்த வசனத்தை உடனே தானே அதை நோட் பண்ணி அதை குறிச்சு வச்சேன்.
குறிச்சு வச்சுட்டு அந்த வசனத்தை தான் நவம்பர் 17 தேதி 11ஆம் மாசம் பைபிள் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கும்போ இந்த வசனத்தை கர்த்தர் நினைப்புல கொடுத்தார். அந்த வசனத்தை தான் இந்த வருஷத்திற்கு வாக்குத்தத்த வார்த்தையாய் கர்த்தருடைய நாமத்தில் எடுத்திருக்கிறேன். இன்றைக்குள்ள சங்கீதத்தையும் வாசிக்கும் போது லாஸ்ட் சென்டென்ஸ், அவர் தயவு பாராட்டுகிற தெய்வம், தயவு பாராட்டுகிற தெய்வம். அதை நான் வாசிக்கிறேன். பெத்தேல் ஏஜி சர்ச் அம்பந்தலை காட்டுக்கடை, ஹேப்பி நியூ இயர் 2026 வாக்குத்தத்த வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18. இந்த வேத வசனத்துக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் இந்த வேத வசனத்தின்படி ஜனத்தை பாதுகாக்கிற தெய்வம், ஜனத்துக்கு இரக்கம் செய்கிற தெய்வம், ஜனத்திற்காய் ஆண்டவரே மனதுருக்கம் செய்கிற தெய்வம். இந்த ஆண்டை விட வருகிற ஆண்டு இப்படிப்பட்ட புதிய புதிய காரியங்கள் நிறைவு பெறுவதற்கு எங்களுடைய வாழ்க்கை உம்மோடு இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தரப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வழி நடத்தும் கனம் பண்ணும். கேலண்டர் வாக்குத்தத்த வசனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்ய ஆசைவாடும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.